கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் இன்றைய தினம் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சார பயணத்தை கூட தொடங்கியிருக்கார். அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடியும் திமுக தான் வெற்றி பெறுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை கூட வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு புறம் பேசிக்கொண்டிருந்தாலும் அதிமுக பாஜக விட்டு வைக்கவில்லை. அவங்க கூட பயங்கரமாக கூட பேசியிருந்தாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆகிட்டாங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. முதலமைச்சர் அவங்களுடைய பிரச்சார பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகமே பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் ஓகே சார் 100 ஆண்டு கால திராவிட இயக்கம் இன்றைக்கு உயிர்ப்புடன் தமிழ்நாட்டில் இருக்கு. பிரச்சாரம்னா இந்த அரிதாரம் பூசிய விஜய் மாதிரி பிரச்சாரம் போய் ஆளை கொள்ற பிரச்சாரம் கிடையாது. இங்கே பிரச்சாரம் என்பது மக்களுடைய தேவை என்ன அதை கருதி அன்றைய தேதியில் மக்கள் பிரச்சனைக்காக உரிமை குரலாக போராடுகின்ற வாதாடுகின்ற அதிகாரத்தில் தான் செய்கின்ற பிரச்சார வியூகத்தை திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக 1912 திராவிட சங்கத்திலிருந்து சர்பிடி தியாகராயர் காலத்திலிருந்து டி.எம். நாயர், நடேச முதலியாரிலிருந்து தந்தை பெரியார் தொடங்கி பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி வரை நீங்கள் பார்த்தா பிரச்சாரம் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் போகாத குக்கிராமம் கிடையாது, அண்ணா போகாத குக்கிராமம் இல்லை. குக்கிராமத்தில் போய் கிளை கழகத்துடைய செயலாளர் பேரை கூப்பிடுவாங்க. அதை போன்றுதான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் அவருக்கு இயற்கையிலே அந்த உணர்வு, இரத்த உணர்வு. 13 வயதில் கோபாலபுரம் திமுகன்னு சொல்லி 13 வயது மாணவர்கள் அவரோட ஒத்த வயதுக்காரில் வச்சு கோபாலபுரம் பகுதியில் சலூன் கடையில் ஆரம்பித்தவர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படுகிறது, தளபதி ஸ்டாலினை தேடி காவல்துறை வருகிறது. அவர் செங்கல்பட்டில் திமுக பிரச்சார நாடகத்தில் இருக்கிறார். அதனால கலைஞர் அவர்கள் சொல்லி போன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் உழைப்பு 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 தான். அவர் கலைஞர் அளவுக்கு எனக்கு பேச வராது, கலைஞர் அளவுக்கு எனக்கு எழுத வராது, ஆனால் கலைஞரை போன்று உழைப்பேன் என்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு கேடு காலம் என்னன்னு கேட்டால், திராவிட இயக்கத்துடைய மூல எதிரின்னு சொல்றோம்ல, இந்த மக்களை இந்த மண்ணை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அடிமைப்படுத்திய ஆண்டாண்டு காலமாக மனு தர்மத்தால் அடிமைப்படுத்திய திராவிட இயக்கத்துடைய மூல எதிரி பார்ப்பன பணியா சனாதன சங்பரிவார் கூட்டம். அவன் இன்றைக்கு டெல்லியில் அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இங்கே சித்து விளையாட்டுகளை திராவிட இயக்கத்திற்கு எப்பொழுதுமே எதிரிகளும் உண்டு, துரோகிகளும் உண்டு. திராவிட இயக்கத்தின் பெயரளவுக்கு கட்சி நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி உட்பட குத்தாட்ட நடிகர் விஜயை கையில் வச்சுக்கிட்டு ஆளுநரை கையில் வச்சுக்கிட்டு குத்தாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். எதிர்கட்சி பணியை செய்வதில்லை. இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய அடாவடித்தனத்தை மக்கள் உரிமைக்காக போராடுகின்ற, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அகில இந்திய அளவில் எதிர்கட்சிகளை ஒன்று திரட்டி போராடுகின்ற பணியையும் எதிர்கட்சி தலைவர் பணியையும் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்கிறார். இன்னைக்கு அவர் தான் பிரதான இந்தியாவில் எதிர்கட்சி தலைவர். யார் அப்படின்னு கேட்டால் ராகுல் காந்திக்கு அடுத்து யாருன்னு கேட்டால் நம்முடைய தளபதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சி செயலிழந்த எதிர்கட்சி, பாஜகவிடம் சரண்டரான எதிர்கட்சி. அமித்ஷா வீட்டுக்கு வேலைக்கார மாதிரி போய் உட்காண்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை அடகு வைத்து விட்டார். இப்போ அடுத்து ஒரு சேர் போட்டு பக்கத்தில் விஜயை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. மாநில உரிமைகளை
இன்னைக்கு கேட்கின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தளபதி ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. வேறு யார் இருக்கா? திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தான். இன்றைக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. முதலமைச்சர் பணி ஒரு பக்கம், காவிரி டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடி நெல்லெல்லாம் ஒழுங்கா பாதுகாக்கலன்னு எதிர்கட்சி தலைவருடைய போலி குற்றச்சாட்டு ஒரு பக்கம், அதற்கான பணியை முடுக்கி விடுகிறார். வடகிழக்கு பருவமழை சென்னையை பாதுகாக்கணும், அதே போன்று தமிழ்நாட்டின் எஞ்சிய நகரங்களை பாதுகாக்கின்றான பணியை முடுக்கி விட்டுருக்கிறார் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து. ஒரு பக்கத்தில் 2026 தேர்தல். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் என்ற இலக்கோடு செல்கிறார். அப்படி செல்லும்போது இன்னைக்கு மாமல்லபுரத்தில் வாக்குச்சாவடி, ஒரு வாக்குச்சாவடியை கையில் எடுக்கிறார். இந்தியாவில் யாரும் செய்ய முடியாது ஜனநாயகத்துடைய வேர். சும்மா விஜய் நான் பாக ஏஜென்ட் போட்டிருக்கேன், பூத்து ஏஜென்ட் போட்டிருக்கேன், மரக்கல்லேருந்து தவிக்கிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில் அணில் குஞ்சுகள். அது மாதிரி இல்லை, ஒரு வாக்குச்சாவடி. அவரே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு மாநில நிர்வாகியாக இருந்தாலும் அவரே, நானே திமுக தலைவர், என் வாக்குச்சாவடியில் என் வாக்குச்சாவடியில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றுவேன். நான் திமுக தலைவர் தமிழ்நாட்டுக்கு, ஆனால் என் வாக்குச்சாவடியில் நான் ஒரு திமுக தொண்டன், ஒரு திமுக வாக்காளன், என் வாக்குச்சாவடியில் நான் வெற்றியை காட்டுவேன் அப்படின்றத சபதம் எடுத்துக்கிறார். அப்போ அது மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு மாநில நிர்வாகிங்க, ஒவ்வொரு மாவட்ட செயலரும் அவருக்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றி காட்ட வேண்டும். என்ன காரணம்? ஜிஎஸ்டி நம்ம கட்டுற பணத்தை ஒன்றிய அரசு குமித்து வைத்து கொண்டு கொடுக்க மறுக்கிறார். கல்வி நிதி கொடுக்க மறுக்கிறது. மாநிலத்தில் கவர்னரை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறான். நீட்டு நம்ம வீட்டு பிள்ளைய மருத்துவத்துக்கு வர முடியல, அதை தடுக்கிறான். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு RSS உடைய திட்டம் மாநிலங்களே இருக்கக்கூடாது. மாநிலங்களை புறாத்தையுமே சாதாரணமாக ஒரு கிராமங்கள் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்து போர்டு மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறான். அதிகாரங்களை குவிக்கிறான். மத்திய பட்டியல், நடுவண் பட்டியல் இருக்கக்கூடிய கல்வி போன்றவர்களை நேரடியாகவே கபலீகரம் பண்றான் ஒன்றிய அரசு. இன்றைக்கு SIR சீர்திருத்தம் இது தேவையில்லை. முறையாக அவகாசம் கொடுத்து எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை, தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அது அண்ணா பாஜகவுடைய கிளை மாதிரி ஆயிடுச்சு. இதை எடப்பாடி இன்னைக்கு வரவேற்கிறாரு. SIRல 65 லட்சம் வாக்காளர்களை, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை, பெண்களை, இஸ்லாமிய சமூக சிறுபான்மை மக்களை, கிறிஸ்துவ மக்களை நீக்கியிருக்கான். இந்த SIR மூலமா பல்வேறு வகையான இடஒதுக்கீடுகளை செய்து இப்ப தேர்தல் சீர்திருத்தம் இது ஒரு புதுசா கொண்டு வந்து, அதாவது ஜனநாயகத்துடைய வேற சுடுதண்ணியை வச்சு அந்த வேற கொளுத்துறது, தீய வச்சு கொளுத்துறது. ஜனநாயகத்துடைய வேரை சுடுதண்ணியை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறது, அந்த வேலையை பார்க்குற அன்னைக்கு ஆரம்பம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். இதற்கு எதிராக நேற்றைக்கு உடனடியாக திமுக கட்சி கூட்டணி கட்சி தலைவரோட ஆலோசனை எவ்வளவு சுறுசுறுப்பு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி, எதிர்த்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி, நெடுஞ்சாலை சேலம் நெடுஞ்சாலை வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு சுற்றிட்டு வருவார் சென்னையை. தலைமைச் செயலகத்தில் உட்காந்து வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கான திட்டங்களை தீட்டி வந்துடுவார். அவ்வளவு சுறுசுறுப்பு. இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய வஞ்சகத்தை, மாற்றான் மனப்பான்மையை, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்தியின் பெயரால், சமஸ்கிருதத்தின் பெயரால் நம் மொழியை அளிக்கின்ற, பொருளாதாரம், கலாச்சாரம், பண்பாட்டு படையெடுப்பை தமிழர்கள் மீது திணிக்கின்ற பாஜக ஒன்றிய அரசை எதிர்க்கின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இருக்கு.
அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் அவங்க கட்சியை அப்படியே சுறுசுறுப்பாக கொண்டு போகிறதுக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, தமிழ்நாடு தலை குனியாது ஏற்கனவே அறிவித்தார். இப்படி அப்படி பார்த்தா உணர்ச்சி பொங்குது. எதிர்கட்சி இது மாதிரி ஏதாவது எதிர்கட்சி வேலை ஏதாவது நடக்குதா? எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி உதிரி கட்சியாக கிடக்காரு. எதிர்கட்சியே இல்லைங்க சார். எதிர்கட்சி காணா, துண்ட காணா, துணியை காணா, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இல்லை, சிதறி கிடக்கிறது. துண்டக்கணம் துணிய கணம் கண்டபடிக்கு சரிக்கிட்டு இருக்கு. வலிமையா இருக்க வேண்டிய திராவிட இயக்கத்துடைய ஒரு கூறான அதிமுகவை எடப்பாடி பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொந்த கட்சிக்காரனை கொண்டு போய் எதிரியா பார்க்கிறார். தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, கலாச்சாரத்திற்கு துரோகம் விளைவிக்கின்ற, தமிழக மீனவர்களுக்கு வஞ்சகம் விளைவிக்கின்ற, தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒன்றிய அரசுக்கு வால் பிடிப்பதற்கு அதிகாரத்தை ஒன்றிய அரசு மூலமாக, இப்படி தேர்தல் சீர்திருத்தம் மூலமாக திமுக கூட்டணி கட்சி வாக்குகள்லாம் அழிச்சிட்டு ஒரு அண்ணா திமுக காரனும் பாஜக காரன் ஓட்டு போகிற மாதிரி வந்து உட்காந்துடலாம்னு அமித்ஷா சொல்லி கொடுத்த நப்பாசையில் அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியை வளர்த்த சசிகலா, எடப்பா, ஒரு நம்ம ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு அதிமுகவை கொண்டு போய் அதிகார போதையில் சரண்டர் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மக்கள் பிரச்சனைக்காக பேசுறாரா? சட்டமன்றம் முன்னா பேசுறாரா? இல்லை. விஜய்க்கு வக்காலத்து வாங்குறாரு. விஜய் வருவாரா? கெஞ்சுறாங்க. உதயகுமார் வராட்டினா காணாம போயிருவேன். பவன் கல்யாணம் வைப்பாரு, சிரஞ்சீவி வைப்பாரு. உனக்கு என்னடா? விஜயை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றேன். காப்பாற்றவே முடியாது. விரும்பி போய் காப்பாற்ற உன்னி காப்பாற்ற முடியுமா? 2026 தேர்தலில் அதிமுக வரலாறு காணாத தோல்வியை சந்திக்கும். சார், இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு கருத்து வருது. நேற்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் கூட திமுக வெற்றியாய் பிரகாசமா இருக்குன்னு கூட சொல்லியிருக்காரு. ஆமா, காரணம் என்ன? நான் சொல்லப்பா, மக்கள் பேசிக்கிறாங்கன்றாரு. அவர் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஆள் தானே, போடி சட்டமன்ற உறுப்பினர் தானே, விவசாயி தானே, பெரிய குளத்துல மக்களை பார்க்கிறவர் தானே, அதிமுக உரிமை மீட்பு குழு நடத்திட்டு இருக்காருல்ல, முதலமைச்சர் இருந்தவர் தானே, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தானே, அவர் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறார். டிடிவியே சொல்றாரு, கரூர் விஷயத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு நியாயமாக நடந்து கொண்டது. எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி சூடு தூத்துக்குடி நடத்தின விவரத்தை சொல்றாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டு களத்துல, தேர்தல் களத்துல அதிமுக 3வது 4வது தள்ளப்படுகிறார் டிடிவி. ஆனா சின்னம்மா மட்டும்தான் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவா, அவங்க தலைமையிலான அதிமுகன்னு அம்மா வெளிப்படுத்தணும். சின்னம்மா அவன் தான் உங்களை ஏத்துக்கிற மாட்டேன்றானே, ஒத்துக்கிற மாட்டேன்றானே, நன்றி கெட்டவனா இருக்கானே, துரோகத்தினுடைய வாரிசா இருக்கானே. அதனால இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் வந்து இந்த இதை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறது வந்து அற்புதமான திட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாக முகவர்கள், இருக்கக்கூடிய வாக்குச்சாடி முகவர்கள் எல்லாம் டிஜிட்டல் முகவர்கள், தொழில்நுட்ப அணி, சார்பு அணிகள் அனைத்தையும் முடுக்கி விட்டுருக்காரு. படை பட்டாளத்தை, ஆர்எஸ்எஸ் என்கின்ற பயங்கரவாத சக்திகளை, ஆர்எஸ்எஸ் இயக்குகின்ற பாஜக ஆட்சி தமிழகத்துக்கு விரோதமான ஆட்சி, தமிழர்களுக்கு விரோதமான ஆட்சி. இந்த ஆட்சி தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்றத இன்றைக்கு உரிமைக்கு தமிழகம் தலை உடைய விட மாட்டோம், நிமிர வைப்போம் அப்படின்ற அடிப்படை இன்னைக்கு ஸ்டாலினுடைய பிரச்சாரம் உணர்ச்சி பொங்க தமிழக மக்களை அண்ணா அவர்கள் அழைத்தார்கள். பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணா அவர்கள் மதியழகன் தலைமையில் நடந்த மாநாட்டில், மாணவர்கள் மாநாட்டில் பேசும்போது, தாழ்ந்த தமிழகமே உன்னை தலைநிமிர அழைக்கிறேன் அண்ணா அழைத்தார். இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அழைக்கிறார் தமிழகத்தை தலைநிமிர்த்த. இன்றைக்கு 5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமியால் கெட்டு சீரழிந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு பொருளாதாரத்திலே இந்தியாவிலே முன்னேற்றி இருக்கிறார். கல்வியிலே, உயர்கல்வியிலே அனைத்து கட்டமைப்புகளும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி மீண்டும் 2026 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்பதை சபதம் எடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும்
நம்மை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்களும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் வழிகாட்டிய அடிப்படையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றுவதற்கு முயற்சிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.